ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சட்டத்துறை சீர்திருத்த நடவடிக்கையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வழக்கறிஞர் திரு வசந்த்குமார். வணக்கம் சார். வணக்கம். புதிய குற்றவியல் சட்டங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்பட்டன, அதனுடைய நோக்கம் என்ன சார்? இப்போ நமக்கு இருக்கிற பழைய குற்றவியல் சட்டங்கள் பாத்தீங்கன்னா இது ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஸோ இதனுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டனை கொடுப்பது மட்டுமே இதனுடைய அடிப்படையா இருந்தது. இப்ப தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்பவாறு பாத்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருக்கு, நிறைய சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 160 ஆண்டு காலமாக பின்பற்றி வந்த அந்த சட்டங்கள் போதுமானதாகவும் இல்லை, அது நம்மளுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றதாகவும் இல்லை. ஸோ இதை கட்டாயமா மாற்ற வேண்டிய தேவை இப்ப இருக்கிறதுனாலதான் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களுடைய அடிப்படை என்னன்னா தண்டனை கொடுப்பதை விட அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த குற்றங்கள் மீதான விழிப்புணர்வு கொண்டு வர்றதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இப்போ இந்த புதிய சட்டங்கள்ல யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அப்படி முக்கியத்துவம் அளிக்கப்பட காரணம் என்ன சார்? இந்த புதிய சட்டங்கள்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சமுதாயத்துல பெரும்பான்மையான குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுவது இவர்களா தான் இருக்கும். இவங்களுடைய குரல்கள் பாதிக்கப்பட்டவர்களோட குரல் வெளியே தெரியறதே இல்லை. ஸோ அவங்க மேல கவனம் செலுத்தி தான் இந்த சட்ட சீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வன்புணர்வு, குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள், இவைகள்லாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெருசா யாரு அதை புகார் தெரிவிக்கிறவங்க கூட அச்சப்படுவாங்க. இது அடுத்த என்ன நம்ம பண்றது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இந்த மாதிரியான பயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பயங்களை நீக்கி புகார் கொடுப்பவருடைய பெயர் மற்றும் அவங்களுடைய அடையாளங்கள், அவங்களுடைய பிரைவசி பாதுகாக்கிறது, அவங்களுடைய பெயரோ இல்ல எந்த விஷயங்களோ வெளிப்படையா தெரியாம அவங்களுக்கு நீதி கிடைப்பதை மட்டுமே நோக்கா வச்சு இந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இனி பெண்களோ குழந்தைகளோ அவங்க மீதான செலுத்தப்படுகிற வன்முறைக்கு தைரியமா காவல் நிலையத்தை அணுகி புகார் தெரிவிச்சா அவங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் எதுவும் வெளியில வராம அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. நிச்சயமா சார். நீங்க குறிப்பிட்ட நம்ம இப்படியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெண்களோ குழந்தைகளோ பாத்தீங்கன்னா நேரடியா காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஒரு புகார் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்காது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அப்படி இருக்கும்போது இதுல தொழில்நுட்பத்தோட உதவியோட பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே புகார் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சார். அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான குற்றங்கள் அவங்களால ஒரு திருட்டுக்கு நீங்க புகார் கொடுக்கற மாதிரியோ மற்ற விஷயங்களுக்கு புகார் கொடுக்காம உடனடியா போய் நீங்க புகார் கொடுத்துட மாட்டீங்க. அதை நண்பர்கள் கிட்ட ஆலோசிப்பீங்க, குடும்பத்தினர்கிட்ட ஆலோசனை பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணி அதுக்கு கால தாமதம் ஏற்படும். ஸோ அந்த கால தாமதத்தையும் அங்கீகரிச்சு அதுக்கு உண்டான டைம் கொடுத்து நீங்க எப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்து விசாரணை நடத்துவாங்க. இன்னொன்னு, நீங்க நேரடியா போயிட்டு நீங்க ஒரு காவல் நிலையத்தை அணுகி புகார் எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்ட, கணினிமயமாக்கப்பட்டது. நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஒரு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு தபால் மூலியமா எழுதி அனுப்பலாம், இல்ல ஆன்லைன்ல நேரடியா நீங்க புகார் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட புகாருக்கு ஏற்ற காவல் நிலையத்தை அவங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் செஞ்சு உங்களுக்கு நேரடியா போலீஸ் அதிகாரியை உங்களுக்கு உங்க இல்லம் தேடி புகார் விசாரணை பண்ணி அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி ஒரு நிவாரணம் பெறணுன்ற கட்டாயம் இப்ப இல்லை. நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சார், தொழில்நுட்பத்தோட உதவியோட ஆன்லைன் வாயிலாவே நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நம்ம பதிவு பண்ணலாம். இப்போ ஆன்லைன் வாயிலா கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுனால என்னென்ன பயன்கள் ஏற்படும்? ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்ற ஒரு தகவல் கூட நமக்கு முழுசா தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது இல்ல. இன்னைக்கு டிஜிட்டல் கட்டமைப்பால நாட்டுல எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ சட்ட நடைமுறைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் காரணமா என்ன மாதிரியான பயன்கள் மக்களுக்கு ஏற்படுகிறது? நிச்சயமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புகார் நீங்க கணினி மூலியமா கணினி வழியா நீங்க பதிவு பண்றது மட்டும் இல்ல, அந்த புகாருடைய தற்போதைய நிலைமை என்ன, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு இருக்கு சட்டத்துல. இப்ப உதாரணத்துக்கு இந்த புதிய சட்ட சீரமைப்பு மூலியமா என்ன நடந்திருக்குன்னா 60 நாட்கள் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி தாக்கல் செய்யாத பட்சத்துல அவங்க நீதிமன்றத்துல அதுக்கு நீங்க மேல்முறையீடு போகும்போது நீதிமன்றத்தில் அதுக்கு உண்டான காரணத்தை அந்த காவல்துறை அதிகாரி சமர்ப்பிக்கணும். சோ அந்த கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு புகாரை நீங்க பதிவு செஞ்ச நாள்ல இருந்து அது இத்தனை நாளுக்குள்ள விசாரணைக்கு வரணும். 60 நாட்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச 45 நாளுக்குள்ள இருந்து அதுக்கு தீர்ப்பு வழங்கணும். இப்படின்ற மாதிரியான கால வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில நீங்க அதுல இருந்து ஏதாவது கால தாமதம் ஏற்பட்டா நீங்க அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மேல கூட நீங்க புகார் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல சுதந்திரம் இருக்கு.
இந்த கால வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டதுனால யாரும் அதை வந்து எளிதாக கடந்து போக முடியாது. அவங்க எல்லா கட்டத்திலுமே அதுக்கு வந்து ஒரு பதிலளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. நிச்சயமா சார். நீங்க சொல்றதுல இருந்து இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாம, ஆவணப்படுத்தாம தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல நடக்க வாய்ப்பே இல்ல. நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்றத புரிஞ்சுக்க ஏன்னா முடியுது. நீங்க ஒரு புகார் பதிவு செய்யும் போதே உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். நீங்க அந்த சிஎஸ்ஆர் நம்பர் தான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர். நீங்க அந்த நம்பரை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த புகார் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு தேடலாம். ஏன்னா நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வாங்கி தான் நீங்க அதை பதிவு பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறது அவ்வளவு சிரமம் இல்லை. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட அவங்க மூலியமா கூட நீங்க இந்த உதவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதை போய் கணினியில பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு புகார் கொடுக்க கூட நீங்க வந்து சட்டப்படி உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஏதாவது நீதிமன்றத்தில் போனீங்கன்னா இலவச சட்ட உதவி மையங்கள் நிறைய இருக்கும். நீங்க நேரடியா போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும்னா எந்தவித கட்டணமும் இல்லாம உங்களுக்கு நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை வந்து கோர்ட்டே வந்து உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். அவர் மூலியமாவே இந்த எல்லா புகார் கொடுப்பதோ அதை வந்து திரும்ப நீங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதோ எல்லாமே அவருடைய உதவி மூலியமாவே எடுத்துக்கலாம். நீங்க மேற்கொண்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு நீதிமன்றமே உங்களுக்கு உதவி செய்யும். நிச்சயமா சார். அதாவது சென்ற ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சீரமைப்புகளோட ஆண்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சென்ற ஆண்டுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ தொழில்நுட்பத்தோட உதவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கட்டமைப்பு இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளால வந்து எந்த ஒரு தொடர்பையும் நம்மளால ஏற்படுத்திக்க முடியாது. இப்ப தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த சிஎஸ்ஆர் நம்பரை வச்சே வந்து நம்மளுடைய புகார் வந்து எந்த நிலையில இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கப்படல, நடவடிக்கைக்கு தாமதம் ஆகுது அப்படின்னும் போது என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எடுக்க முடியும் சார் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலமாக? நீங்க உங்களுடைய புகார் ஏற்கப்படலை அப்படின்னா நீங்க மேல்முறையீடு வந்து நீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் நீங்க புகார் கொடுக்குறீங்க. அங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியல. அதுக்கு மேல உயர் அதிகாரிகள் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா எபிஸ்டோலரி ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கடிதம் மூலியமாவே நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புகார் இருக்கு, இதை வந்து நீங்க காவல் நிலையத்தில் கொடுத்தீங்க, அவங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல, உங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்க இதை வந்து ஒரு மேல்முறையீடு புகாராகவே நீங்க செய்யலாம். நீங்க போலீஸ் கமிஷனருக்கு நீங்க அனுப்பலாம். உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎம் செல் வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க ஒரு தபால் எழுதலாம். அதுவும் ஆன்லைன் மூலியமாவே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நீங்க இந்த புகாரை வந்து மேல்முறையீடுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அது மேல இன்னும் மேலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரி வந்து அந்த புகாரை எடுத்து விசாரிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் இந்த சட்டத்தின் மூலியமானா இது எல்லாமே நீங்க இருந்த இடத்துலயே பண்ண முடியும். பிசிக்கலா நீங்க போய் நேரடியா போய் நீங்க இதை பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க இருந்த இடத்துல இருந்தே இந்த புகார்கள் அனைத்தையுமே மேல்முறையீடு செய்ய முடியும். நிச்சயமா சார். அப்போ நம்ம இருந்த இடத்துல இருந்தே வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து புகார் அளிக்க முடியும் அப்படின்னும் போது முதல் கட்டமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருக்காது, அலைச்சலும் இருக்காது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் போதே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சட்ட நடைமுறையில ஏற்படக்கூடிய கால தாமதத்தை குறைக்கிறது முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த அளவுக்கு கால தாமதத்தை குறைச்சிருக்கு, மக்களுக்கு இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை என்ன சார்? ஏன்னா ஒரு வழக்கறிஞரா நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து கோர்ட்ல வந்து பாத்திருப்பீங்க. முன்பு வந்து இருந்த காலகட்டங்களுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து மக்கள் எவ்வளவு பேர் வந்து அந்த வாய்தாக்காக வந்து அலைஞ்சிட்டு கொண்டு அப்படிலாம் இருப்பாங்க. இப்ப எப்படி இருக்கு சார் நிலை? நிச்சயமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்க ஒரு புகார் தெரிவித்த நாள்ல இருந்து ஒரு 60 நாட்களுக்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், 45 நாட்களுக்குள்ள நீங்க நீதி வழங்கணும், இப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த வழக்கையும் வந்து வாய்தான்னு சொல்லுவோம் நம்ம. நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாய்தா கொடுக்கறது ஒரு நீதிபதிக்கு அதுல ஒரு லிமிடேஷன் வருது. அதுல ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு நிர்ணயிக்கும். இந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன குற்றங்கள் இதுக்கெல்லாம் வந்து முன்ன உதாரணத்துக்கு ஒரு டிராபிக் வயலேஷன் இருக்கு, நீங்க போக்குவரத்து விதிகளை மீறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்ன வந்து கோர்ட்டுக்கு உங்களை வர சொல்லி ஃபைன் கட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸா நடவடிக்கையா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. கம்யூனிட்டி சர்வீஸ் உங்களுக்கு சமூக பணிக்கு உங்களை அனுப்புறாங்க. அதாவது என்னன்னா இந்த குற்றத்தை நீங்க உணரணும்,
அது மூலியமா உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு ஏற்படணுங்கிறது அதோட நோக்கமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்றதுனால தேவையில்லாத கோர்ட்டுடைய நேரத்தை, வக்கீல்களோட நேரத்தை, நீதிபதிகளோட நேரத்தை வீணடிக்கிற தேவையற்ற சின்ன சின்ன வழக்குகள், சிறு வழக்குகள் எல்லாமே இந்த முறையில தவிர்க்கப்பட்டதுனால முக்கியமான வழக்குகள் எதற்கெல்லாம் நீதிபதி வேணும், தேவைப்படுகிறாரோ நீதிமன்றத்தை அணுகிதான் நீங்க நிவாரணம் பெற முடியுன்ற வழக்குகள் தான் இப்ப நீதிமன்றத்துக்கு எடுத்து போகப்படுது. ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன அலக்கழிப்புகள் அதெல்லாம் தவிர்க்கப்படுது. மக்களுடைய நேரமும் மிச்சப்படுத்தப்படுது, நீதிமன்றங்களுடைய நேரமும் மிச்சப்படுத்துறதுனால அதனுடைய செயல்திறனும் அதிகரிக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏற்படுது. ஆமா, நீதித்துறை மேல நம்பிக்கை ஏற்படுது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான நேரம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது மக்களுக்குமே நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னா எந்தெந்த வழக்குகளுக்கு நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுதுன்னு சொல்லலாமா சார்? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி போக்குவரத்து குற்றங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா சமூக சேவை தண்டனையா கொடுக்கப்படும் போது அவங்களுக்கும் இனிமே தவறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதோ மட்டும் இல்லாம அவங்க தண்டிக்கப்படல அப்படின்ற ஒரு சூழலும் ஏற்படுது. மேலும் மக்கள் எந்த வழக்குகளுக்காக நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுத்துன்னு சொல்லலாமா சார்? நிச்சயமா. நீங்க அதாவது நீதிமன்றத்தை அணுகலாமா வேண்டாமாங்கிறது நமக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. அதாவது சட்டத்தின் கீழே வரையறுக்கப்பட்டுள்ள எல்லா குற்றங்களும் நீதிமன்றத்தால தான் தீர்வு கொடுக்கப்படணும். ஆனா சில குற்றங்கள் அவ்வளோ நம்ம அதை அவ்வளோ கண்டிப்பா அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதுவே நீங்க இப்போ டிராபிக் வயலேஷன் நீங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு குறைந்தபட்ச தண்டனையா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க அது முதல் முறை உங்களுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காம உங்க மேல ஒரு கனிவாத சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான நடவடிக்கை தான். மற்றபடி நீங்க நீதிமன்றத்தை அணுகிறது ஒரு ஆப்ஷனா இல்லையான்னு கேட்டா அது கிடையாது. நீங்க நிச்சயமா நீதிமன்றத்தை தான் அணுகுவீங்க எல்லாத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு சமூக பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரே அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற யாராலையும் தனிநபரால தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க காவல்துறை அணுகிறதோ இல்ல நேரடியா நீதிமன்றத்தை அணுகிறதோங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. நிச்சயமா சார். இப்போ இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை பார்த்துட்டே வரும் சார். ஒவ்வொரு விஷயங்களா ஒவ்வொரு அம்சங்களா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ இதுல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் என்ன சார்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம் எடுத்து, திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு 2 காவல்துறை அதிகாரிகள் உங்களை நாங்க கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்கன்னா இது நாள் வரைக்குமே யாருக்குமே அது எப்படி கையாளுறதுன்னு தெரியாது. ஆமா, என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க பதட்டத்துக்கு உள்ளாவாங்க. அது ஒரு அச்சத்தை கூட ஏற்படுத்தும் இல்லையா சார்? இப்ப என்ன மாதிரி ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு டிராமா மாதிரி. ஆமா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆமா, வண்டியில ஏறுங்கன்னா நீங்க உடனே ஏறிப்போம். அந்த நிமிடம் ஒண்ணுமே புரியாது, என்ன செய்யணும்னு கூட புரியாது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நீங்க அதை வீடியோ பதிவு செய்யுங்க. என்ன நடக்குதாங்க அப்படிங்கறது வீடியோ பதிவு செய்ய உங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு அதிகாரியாரோ ஒருத்தர் உங்களை வலுக்கட்டாயமா உங்களை கூட்டிட்டு போறாங்க, என்ன காரணத்துக்குன்னே உங்களை தெரியாம உங்களை கைது பண்றாங்க அப்படின்னா இருக்கும்பொழுது நீங்க வீடியோ பதிவு செய்யறதோ அது உடனே உங்களோட நீங்க ஒரு வழக்கறிஞரை உடனே தொடர்பு கொண்டு அவரின் உதவியோட நீங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு யாரும் உங்களை ஈஸியா உங்களை ஹரஸ் பண்ண முடியாது. ஒரு அதிகாரத்தை கையில வச்சுட்டு உங்களை அச்சுறுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. மேலும் நீங்க ஒரு புகார் தெரிவிக்க போறீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க அச்சம் நீங்க ஒரு காவல் நிலையத்தை அணுகும் போது அவங்க உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி, அதாவது நம்மள கண்ணியமா நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆமா, அது இன்னொரு அலக்கழிப்பு வக்கீல்களே சந்திக்கிற ஒரு அலக்கழிப்பு என்னன்னா, இது இந்த ஸ்டேஷன்ல வரம்பு எல்லைக்குள்ள வரல, இந்த ஜூரிடிக்ஷன்ல வராது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அதெல்லாம் இந்த சீர்திருத்தம் மூலியமா 0 FIR கொண்டு வந்துட்டாங்க. ஒரு புகார் தெரிவிச்சா என்னவா இருந்தாலும் நீங்க ஒரு 0 FIR போடுங்க. அதன் பிறகு அதுல விசாரணை செஞ்சு அதுக்கு உண்டான காவல் நிலையம் அதுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அந்த வரம்புக்கு மாத்தலாம். இது முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட புகார்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. நீங்க எங்கனாலும் போயிட்டு நீங்க உடனே ஒரு புகாரை பதிவு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய கடமையை முடிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது காவல்துறை அதை பாதுகாத்துக்கும், நீதிமன்றம் அதை பார்க்கும். இது முக்கியமான ஒரு இது. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த தடயவியல் விஷயமான எவிடன்ஸ் அண்ட் ஃபோரன்சிக்ஸ் ரிலேட்டடா இந்த வீடியோ ஆவணம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால போலீஸ் ஒரு கேஸ உங்களுக்கு எதிராகவோ இல்ல திருச்சி உங்களுக்கு எதிராக மாத்துறதுக்கானவோ சாட்சியங்களை மாத்தி அமைக்கிறதுக்கான அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாமே நீக்கப்படுது. சோ இதெல்லாம் கட்டாயமாக்கப்பட்டதுனால ஒரு விசாரணை நேர்மையா நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்திருக்கு.
புதிய குற்றவியல் சட்டங்களோட சிறப்பான செயலாக்கம் பற்றி பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.